தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். அமித்ஷா தலைமையில தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி இருக்கு. இந்த மாநாட்டில் முக்கிய அஜெண்டா எந்த விவகாரம் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறது? மேலும் தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசிடம் எதை பத்தி வலியுறுத்த இருக்காங்க? முக்கிய விஷயமா இந்த மாநாடு குறித்தான சிறப்புகள் முழுமையாக சொல்லுங்க. 31வது தென்மண்டல மாநில முதல்வர்களுடைய மாநாடு சென்னை கோவளத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய், கர்நாடக முதல்வர் திரு DK சிவகுமார் உள்ளிட்ட தென் மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பொதுவா இது போன்ற மாநில முதல்வர்கள் மாநாட்டை உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் அவ்வப்போது நடத்துவது வழக்கம். சில மாதங்களுக்கு முன்பு கூட உள்துறை அமைச்சர் கிழக்கு இந்திய மாநில முதல்வர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தினார். அதே போல நக்சல் பாதிப்பு அதிகம் மிகுந்த மாநில முதல்வர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தினார். வட இந்திய மாநில முதலமைச்சர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த அடிப்படையில பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற தென் மாநில முதலமைச்சர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. கேந்திர ரீதியாக தமிழ்நாடு என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது எல்லைப்புற மாநிலமாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் பொதுவாக கடற்பரப்பை, நீண்ட கடற்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது தென் மாநிலங்களுக்கு இடையிலான பாதுகாப்பை, ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, எல்லையோர பாதுகாப்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக இது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடற்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் என்பதால் பல அயல் நாடுகளில் இருந்து கடல் பரப்பின் மூலமாக போதைப் பொருள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல பயங்கரவாத ஊடுருவல் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென் மாநிலங்கள் தங்களுக்கு இடையில மிக ஒற்றுமையோடு, ஒத்துழைப்போடு செயல்படுவதன் மூலமாக இது போன்ற போதைப் பொருள் ஒழிப்பு, பயங்கரவாத ஒழிப்பு ஆகிய நடவடிக்கையில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனை எதிர்கொள்வது எப்படி, அதனை கூட்டாக இணைந்து எப்படி தடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மாநில முதலமைச்சர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொள்வார். மேலும் அது தொடர்பாக மத்திய அரசு அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களையும் அவர் ஆலோசனையாக முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர போதைப் பொருளை தடுப்பது என்பதும் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இது தவிர எல்லைப்புற மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த எல்லை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அதே போல நதிநீர் தாவாக்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் மாநில முதல்வர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் வட இந்திய மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அதே போல பல வட இந்திய மாநிலங்களுக்கிடையே எல்லை பிரச்சனைகள் மிக தீவிரமான பிரச்சனையாக இருக்கின்றன. அங்கு எல்லை பிரச்சனை முன்வைத்து அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் கூட நடக்கும். தென் மாநிலங்களை பொறுத்தவரை அது போன்ற பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கூட தென் மாநிலங்களுக்கிடையே அந்த ஒரு ஒற்றுமையும் ஒத்துழைப்பையும் இருக்க வேண்டியது அவசியம். அந்த அவசியத்தை முதலமைச்சர்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டோட முடிவுல ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக. அதாவது என்ன விவாதிக்கப்பட்டது, ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைக்க போகிறார்களா, ஏதாவது ஒரு அஜெண்டா ஒன்றை பிக்ஸ் செய்து அதனை எதிர்கொள்வதற்கு ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது கடல் வழியாக போதைப் பொருள் உள்ளே நுழைவதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக உள்நாட்டு பாதுகாப்பு. உள்நாட்டு பாதுகாப்பை பொறுத்தவரை பயங்கரவாத ஊடுருவலும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்திருக்கிறது. எனவே கடற்பரப்பை தவறாக பயன்படுத்தி பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அதே போல போதைப் பொருட்கள் இந்த கடற்பரப்பின் வழியாக உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்றால் போதைப் பொருள் மிக தீவிரமான ஒரு பிரச்சனையாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்று அண்மையில் செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் கூட தெரிவித்திருந்தார். சில நாட்களுக்கு முன்புதான் நாஷா முக்த் பாரத் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் மத்திய அரசு முன்னெடுத்திருந்தது. அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருந்தது. எனவே இந்த மாநாட்டினுடைய மிக மிக முக்கியமான அம்சம் என்பது போதைப் பொருள் தடுப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவை தான் பிரதான முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதனை தடுப்பது தொடர்பாக மாநிலங்களுக்கிடையே ஏதேனும் சிறப்பு குழுக்கள், டாஸ்க் போர்ஸ் அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ரமேஷ், நம்ம இதை பத்தி பேசலாம்.
கோவளத்தில் தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு, அட்மிஷன்ஸ் ஓபன்.